القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا القرآن يوحدنا لطريق الخير வாங்கிக்கலாம். இன்றைய அமர்விலே சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த பிச்சை எடுக்கிறாங்கல்ல, கை நீட்டி பிச்சை எடுக்கிறாங்கல்ல, அதை இஸ்லாம் எவ்வளோ வன்மையாக கண்டிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய மௌலவி அவர்கள் முர்ஷித் அப்பாஸ் அவர்கள் விளக்கமாக சொல்ல இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த உரையை கேட்டு நாம் அனைவரும் பயனடைய வேண்டும். மௌலவி வாங்க. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்திலே, குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுக்கிறான் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நானும் நீங்களும் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிய விரும்புகிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய விடயங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் ஜகாத் என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவசியமான ஒரு இபாதத்து, அந்த இபாதத்தில் எப்படி கவனம் செலுத்த வேண்டும்,
அந்த இபாதத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பது பற்றிய தெளிவுகளை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக சதக்காக்கள், தான தர்மங்கள் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட கண்ணியங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும், மறுமையில் எப்படிப்பட்ட வெற்றியை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை பற்றிய செய்திகளையும் பார்த்தோம். ஜகாத் என்று சொன்னாலும் சதக்கா என்று சொன்னாலும் இன்றைக்கு எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்று சொன்னால், ஜகாத்துடைய பணத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு செல்வந்தன் அந்த பணத்தை தன்னுடைய கையிலே வைத்துக் கொள்கிறான். அதை பல நோட்டுகளாக பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். சதக்காவுடைய பணத்தை அவனுடைய எல்லைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறான். எதுவரைக்கும்? கஷ்டவாளிகள் தன்னுடைய வீடு தேடி வர வேண்டும், வீடு தேடி வரக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஒரு சிந்தனை எங்களுடைய சமூகத்தில் இருப்பதனால் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் பிச்சைக்கார மாதம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பாதை நெடுகே கை நீட்டி திரிபவர்களை பார்க்க முடியும். இவர்கள் எங்கே செல்கிறார்கள்? இந்த ஹாஜியாரிடத்தில், இந்த செல்வந்தரிடத்தில் ஜகாத்து பணம் இருக்கிறது, இன்னாருடைய வீட்டில் சதக்காவுடைய பணம் இருக்கிறது, இருப்பதை அறிந்துத்தானே தேடி செல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இஸ்லாத்தின் பார்வையில் கை நீட்டி கேட்பது, பிச்சை கேட்பது அல்லது பிச்சை கேட்கிற மக்களை உருவாக்குவது எவ்வளவு கீழ்த்தரமான செயல், எவ்வளவு மோசமான செயல் என்பதை படிக்க தவறியதன் விளைவுதான் ஒரு பக்கத்தில் பிச்சைக்காரர்கள் அதிகரித்து விட்டார்கள், இன்னொரு பக்கத்தில் பிச்சைக்காரர்களை வரவேற்கிறவர்கள் அதிகரித்து விட்டார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் சுய கௌரவத்தை அதிகம் வரவேற்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு மனிதனிடத்தில் தன்னுடைய தேவையை முறைப்பாடு செய்யக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அது எதுவாக இருக்கலாம் சகோதரர்களே, தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகளை எல்லாம் மனிதர்களிடத்தில் முறைப்பாடு செய்யக்கூடாது, படைத்தவனிடத்தில் தான் முறைப்பாடு செய்ய வேண்டும் என்று ஆழமாக சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிற ஒரு முஸ்லிம் பணக்காரனுடைய காலை பிடித்து கொண்டு, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, எனக்கு இவ்வளவு வறுமை இருக்கிறது, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் தான் கை கொடுக்க வேண்டும் என்றால், அன்பாண்டவர்களே, இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் கைவிட்டு விடுவான். இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அவர்களுக்கு சாதாரணமான தண்டனை அல்ல, மறுமை நாளையில் மிக கேவலமான தண்டனையை இஸ்லாம் வைத்திருக்கிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே எங்களுக்கு கஷ்டங்கள் வரலாங்க, பிரச்சனைகள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம். இந்த உலகத்தை அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். எதற்காக சகோதரர்களே, எதற்காக கஷ்டம் வருகிறது, எதற்காக பிரச்சனை வருகிறது, எதற்காக நெருக்கடி வருகிறது? மனிதர்களிடத்தில் போய் பிச்சை கேட்பதற்கா? மனிதர்களிடத்தில் போய் கஷ்டத்தை முறைப்பாடு செய்வதற்கா? இல்லை சகோதரர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் சோதிக்கிறான். உனக்கு கஷ்டம் வருகிறதா, நஷ்டம் வருகிறதா, நீ யாரை அணுகுகின்றாய் என்று பார்ப்போம், யாரை நாடி செல்லுகிறாய் என்று பார்ப்போம் என்று அல்லாஹ் சோதிக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே எப்படி கேட்கிறான் தெரியுமா? அம்மை யுஜீபுல் முதுதர்ர இதா தஆஹு வயக்ஷிஃபு ஸூ. அல்லாஹ் எப்படி கேட்கிறான் சகோதரர்களே? கஷ்டங்கள், நெருக்கடிகள், சோதனைகள் வருகின்ற பொழுது பல பேரும் பல பேரை அழைக்கிறார்கள். அப்படி அழைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை தவிர அந்த அழைப்புக்கு பதிலளித்து சோதனைகளை, பிரச்சனைகளை நீக்குபவன் வேறு யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் ஒரு இடத்தில் அல்ல சகோதரர்களே, பல இடங்களில் அல்லாஹ் கேட்கிறான். இங்கிருந்து படிக்கிற பாடம் என்னங்க? நெருக்கடிகள், சோதனைகள், பிரச்சனைகள் என்பது ஒரு மனிதனுக்கு, ஒரு சமூகத்துக்கு வருகிறது என்றால் அவர்கள் அல்லாஹ்வோடு எப்படி தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள்,
அல்லாஹ்வை எப்படி நெருங்குகிறார்கள் என்பதை பார்ப்பதற்குத்தான் கொடுக்கிறான் சகோதரர்களே. எனவே பொருளாதார நெருக்கடி வந்திருக்கிறதா? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இருக்கிற செல்வந்தர்கள், சமூகத்தில் இருக்கிற தனவந்தர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்லிவிட்டோம், அல்லாஹ் எங்களுடைய கையிலே பொருளாதாரத்தை தந்திருக்கிறான் பிச்சைக்காரர்களை உருவாக்குவதற்கல்ல, தேவையுள்ளவர்களை தேடி சென்று தேவைகளை நிறைவேற்றுவதற்குத்தான். அது தனி, பேசிவிட்டோம். ஆனால் எங்களுக்கு கஷ்டம் வந்து விட்டதா, எங்களுக்கு நெருக்கடி வந்து விட்டதா, படைத்தவன் ரப்போடு நெருக்கத்தை ஏற்படுத்துவோம் சகோதரர்களே. சுஜூதிலும் அத்தஹியாத்திலும் விழுந்து அந்த ரப்பிடத்தில் முறைப்பாடு செய்வோம் சகோதரர்களே. தஹஜ்ஜுடைய நேரங்களிலும் இன்னும் உள்ள நேரங்களிலும் அந்த ரப்பிடத்தில் முறைப்பாடு செய்வோம் சகோதரர்களே. நாங்கள் ரப்பிடத்தில் கோரிக்கை வைத்தால் யாருடைய உள்ளத்தை திறக்க வேண்டுமோ அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் திறப்பான். இல்லைன்னா என்ன தெரியுமா நடக்கும்? எப்பொழுது படைத்தவன் ரப்பை விட்டு விட்டு படைப்பினங்களை நாடி செல்லுகின்றோமோ அப்பொழுது கேவலத்துக்கு மேல் கேவலம் அதிகரிக்கும் சகோதரர்களே. கேவலம் தொடரும். இந்த வருடம் கை நீட்ட ஆரம்பிச்சிட்டோமா, இந்த வருடம் ரமதானிலே 1 லட்சம் அல்ல 10 லட்சம் தேடினாலும் அடுத்த ரமதானில் அதைவிட தேடுகின்ற பிச்சை கேட்கின்ற அளவுக்கு கேவலப்படுவோம். படைச்சவன் ரப்ப விட்டுட்டு மனிதர்களை தேடி செல்ல ஆரம்பித்தால் இந்த பஞ்சம் முடியாது சகோதரர்களே, பிச்சைக்காரத்தனம் முடியாது சகோதரர்களே. இன்னும் கேவலம் தான் வரும் என்கிற அந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டு கை நீட்டி கேட்பது அல்லது சுய கௌரவமாக வாழ்வது இஸ்லாத்தில் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அன்பாண்டவர்களே, சதகாக்கள், தான தர்மங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு யுத்தகலங்களில் வெற்றியாக கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, தர்மம் செய்வதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்லுகிறான்? தர்மங்களில், சதகாக்களில் ஒரு பகுதி ஒரு சாராருக்கு போய் சேர வேண்டும். யார் தெரியுமா அவர்கள்? லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை முடக்கிக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக வாழ்றவங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சதகாக்கள் போய் சேர வேண்டும். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? லா யஸ்ததீஊன தர்பன் ஃபில் அர்த். பூமியில போய் பொருளாதாரத்தை தேடுற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி கிடையாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப். சுய கௌரவத்தின் காரணமாக, பத்தினித்தனத்தின் காரணமாக, தன்னிடத்தில் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த நல்லெண்ணத்தின் காரணமாக அவங்க வீட்டுக்கு முடங்கிடுவாங்கங்க. சமூகத்தில் உள்ள மடையர்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க? இவர் பெரிய செல்வந்தர் போல இருக்கிறாரே, பெரிய பணக்காரர் போல இருக்கிறாரே அப்படின்னு நினைப்பாங்க. லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா. அந்த நல்ல மனிதர்கள் மனிதர்கள்ட்ட போய் கேட்க மாட்டாங்க, சுய கௌரவமா வாழுவாங்க. அப்படிப்பட்ட ஏழைகளை தேடி சென்று உங்களுடைய சதகாக்களை செய்யுங்கள் என்று சூரத்துல் பக்கராவுடைய 273வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுக்காக சொல்றேங்க, அல்லாஹ் எங்களை செல்வந்தர்களாக வைத்து பணத்தை தந்து வைத்திருந்தால் ஏழைகள் உங்களுடைய காலை தேடி வரும் வரைக்கும் இருக்காதீர்கள் சகோதரர்களே. நீங்கள் ஏழைகளை தேடி செல்லுங்கள், நீங்கள் வீடுகளை தட்டுங்கள், அந்த ஏழைகளை வீட்டோடு வாழ வையுங்கள், அவர்களை சுய கௌரவத்தோடு வாழ வையுங்கள். அவர்களை ரோட்டுக்கு இறக்காதீங்க. ரோட்டுக்கு இறங்கினா, பாதைக்கு இறங்கினா அதனுடைய விபரீதம் மிக மோசமானது சகோதரர்களே. அதனால நம்ம நாட்டிலும் சொல்லுவாங்க, ரமலானுடைய மாதம்ன்றது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தாங்கி வருகிற மாதம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை தாங்கி வருகிற மாதம், அல்லாஹ் சுவனத்துக்கு தகுதியான மனிதர்களை உருவாக்குகிற மாதம், அல் குர்ஆன் இறங்கிய மாதம். இதுவெல்லாம் அல் குர்ஆன் ரமலானை பற்றி புகழ்ந்து சொன்ன வார்த்தைகள் சகோதரர்களே. ஆனா இன்னைக்கு ரமலானுக்கு என்ன பேரு தெரியுமா? எங்கட ஒரு சமூகம் பணத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தேடி போய் கொடுக்கின்ற அந்த நல்ல பண்பை இழந்தார்கள். வீட்டுக்குள் முடங்கி கிடக்க வேண்டிய சமூகம், தன்னுடைய கஷ்டத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டிய சமூகம், மனிதர்களை தேடி சென்று செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த மாதத்துக்கு கிடைத்த அவப்பெயர் என்ன தெரியுமா? பிச்சைக்கார மாதம். அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. கண்ணியமான ஒரு மாதத்துக்கு இஸ்லாத்துல கடுமையாக
எச்சரிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை பேராக வைத்து சொல்லுகின்ற அளவுக்கு சமூகத்தை கேவலத்தில் தள்ளி இருக்கிறோம் என்றால் இதற்கு செல்வந்தர்களும் காரணம், ஏழைகளும் காரணம் சகோதரர்களே. எனவே இந்த பகுதியை நானும் நீங்களும் உள்ளத்தில் வைத்துக் கொண்டுதான் இந்த தலைப்பை படிக்க வேண்டும். எனவே எங்களுடைய தர்மங்கள், எங்களுடைய சதக்காக்கள் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லுகின்ற அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான். அவர்களுக்கு வெளியே சென்று தொழில் துறவு செய்து சம்பாதிப்பதற்கு சக்தி இல்லை, மக்களிடத்தில் போய் கை நீட்டி கேட்கின்ற அளவுக்கு அகௌரவமானவர்களும் கிடையாது, சுயகௌரவத்தோடு வாழுகிற மனிதர்கள்ட்ட போய் கை நீட்டி கேட்க மாட்டாங்களே, அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுங்க அல்லாஹ் சொல்றாங்க. இங்கிருந்து என்னங்க படிக்கிறோம்? ஏழைகளை வெளியே எடுக்காதீங்கன்றான் அல்லாஹ். ஏழைகளை சுயகௌரவத்தோட வாழ வைங்கன்ற ஒரு பாடத்தை சொல்றான். இது பணம் படைத்தவர்களுக்கு அல் குர்ஆன் சொல்கிற அறிவுரை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கேட்டு வருகிற மனிதர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பணம் படைத்தவர்களுடைய ஆசை என்ன தெரியுமா? எங்கட கதவை ஒவ்வொரு நாளும் ஏழைகள் வந்து தட்ட வேண்டும், நம்ம அள்ளி வீச வேண்டும். இல்லை சகோதரர்களே, இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலை பாருங்கள். புகாரில 1469வது இலக்க செய்திங்க, முஸ்லிம்லயும் வரக்கூடிய செய்தி. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ன நாசம் மினல் அன்சார், அன்சாரிகள்ல சில தோழர்கள் நபிகளார்கிட்ட வந்து ஏதாவது இருந்தா தாங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தாங்க. மீண்டும் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் திருப்பியும் கொடுத்தாங்க. திருப்பியும் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் மீண்டும் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு கொடுத்தாங்கண்டா ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்து முடிஞ்சுதுங்க. அந்த அளவுக்கு கொடு. ரசூலுல்லாஹ் பொறுத்தல கேட்டு வந்தா கொடுப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டலை பாருங்க. உடனே சொன்னாங்க, என்னிடத்தில் இருக்கக்கூடிய எதனையும் நான் சேமித்து வைக்க மாட்டேன். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஆட்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்துருவாங்கங்க. ஆனா கேட்டு வாரவங்களை தட்ட முடியாது. ரசூலுல்லாஹ் கொடுத்து போட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? வமையஸ்தஃபிஃப் யுஇஃபஹுல்லாஹ், யார் பத்தினித்தனத்தோடு தண்ட கஷ்டத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்லாம சுயகௌரவத்தோடு வாழுகிறாரோ அல்லாஹ் அவரை சுயகௌரவமாக வாழச் செய்வான்ண்டாங்க. தேடி வருமுங்க. நம்ம அடுத்தவன்கிட்ட போய் கஷ்டத்தை சொல்லாம நம்மட சுயகௌரவத்தோடு, மனிதனுக்கு முன்னால் எப்பயும் மனிதன் ரெஸ்பெக்டா இருக்கணுங்க. அதைத்தான் இஸ்லாம் விரும்புது. நான் யாருக்கிட்ட என் கஷ்டத்தை சொல்ல மாட்டேன். படைச்சவன் ரப்பு கிட்ட துறந்து பேசுங்க, உள்ளத்தை திறந்து பேசுங்கள். படைச்சவன் ரப்பு அதுக்குத்தான் இருக்கிறான். மனுஷனுக்கிட்ட போகாம தன்னுடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்கிற மனிதர்களை அல்லாஹ் கௌரவமாக வாழச் செய்வான். நான் மக்களுக்கிட்ட போக மாட்டேன், எனக்கு இருக்கிறது போதுமுண்டு தன்னிறைவாக வாழுகிற மனிதர்களை அல்லாஹ் தன்னிறைவோடு வாழச் செய்வான்ண்டாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யாருக்குங்க இந்த அறிவுரையை சொல்றாங்க? கேட்டு வரவங்களுக்கு தான் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, வமையதஸப்பர் யுஸ்பிர்ஹுல்லாண்டாங்க. பொருளாதார நெருக்கடி, சரியான கஷ்டமா இருக்குது, வாழ்க்கையை கொண்டு போக முடியல, ஆனாலும் அல்லாஹ் என்னை இப்படித்தான் வாழ வச்சிருக்கிறான்னு பொறுமையாக வாழ்றாங்களா? அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களா? அல்லாஹ் அவர்களை பொறுமையாக வாழச் செய்வான்ண்டாங்க ரசூலுல்லாஹ். அன்பாண்டவர்களே, இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் ரப்பு வாழ வைப்பானுங்க. தன்னிறைவு வேண்டும், போதும் என்ற மனசு வேண்டும். அடுத்த மனுஷனுக்கிட்ட போய் நான் கேவலப்பட மாட்டேன் என்கிற சுயகௌரவத்தோடு வாழுகிற அந்த மனசு வேண்டும். அல்லாஹ் எங்களை வாழ வைப்பாங்க. என்ன பொருளாதார நெருக்கடி வந்தாலும் அல்லாஹ் என்னைய இப்படித்தான் வாழ வச்சிருக்கிறான், நான் பொறுமையா இருப்பேன் முடிவெடுங்க. அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். அர்த்தம் என்னங்க? தின்ன இல்லாம சாகடிப்பான் அர்த்தமா? இல்லைங்க. பல மனிதர்களுடைய உள்ளங்களை உங்களுக்காக திறந்து விடுவான். ஆனா கேட்டு போக ஆரம்பிச்சிட்டோம்டா அதனுடைய விளைவு வேற மாதிரி வரும்ன்றதையும் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வமா உஅதிய அஹதுன் அதாஅன் கைரன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சிறந்த கொடை எது தெரியுமா? சிறந்த கொடை. கொடைன்றது என்னங்க? அடுத்த மனுஷன் கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகச்சிறந்த கொடை, மிக விசாலமான கொடை எது தெரியுமா? பொறுமையை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மனுஷன் ஏங்க ரோட்டுக்கிட்டு வெளியே வரான்? ஊட்டோட்டு ஏன் வெளியே வரான்? பொறுமை தாங்க முடியல, இதுக்கு மேலேயும் இருக்க முடியாது, இதனால தான் வெளியே வரான்.
இல்லைங்க. நம்ம இருக்கிறத வச்சு பொறுமையாக வாழும் பொழுதோ அல்லாஹ் அதுதான் மிகச்சிறந்த கொடை என்று சொல்றான். அல்லாஹ் எங்களை வாழச் செய்வான். இதை மாத்திரம் நானும் நீங்களும் மறந்து விட. அந்த தவக்குலுங்க, தவக்குல், அந்த தவக்குலுக்கு அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான். இது யாருக்கு சொல்றேங்க? ஃபுகராக்கள். ரோட்ல போய் சம்பாதிக்க சக்தி இல்ல, ஒரு தொழில் புரிய சக்தி இல்ல, வருமானத்தை தேடுறதுக்கு வழி இல்ல, நிற்கதியாகி நிற்கிறாரு. இவர்களை பத்தி தான் இஸ்லாம் பேசுது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே அல்லாஹ் எங்களை அப்படித்தான் வாழ வச்சிருக்கிறானா, அல்லாஹ்வோட பேசுவோம், அல்லாஹ் வழிகளை திறப்போம். மனிதர்களிடத்தில் சென்று கை நீட்டி கேட்க மாட்டோம். மனிதர்கள்ல மிக மோசமான மனிதர்கள் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லாங்க பாருங்க, தைஸா அப்துத் தீனாரி வ அப்துத் திர்ஹம் வ அப்துல் ஹமீஸா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தீனாருக்கும் திர்ஹத்திற்கும் ஆடைகளுக்கும் அடிமையானவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள், நாசமாகி விட்டார்கள். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? தீனாருக்கும் வெள்ளி காசுகளுக்கும் தங்க காசுகளுக்கும் ஆடை அணிகலன்களுக்கும் அடிமையானவர்கள் நாசமாகி விட்டார்கள். அடிமைன்றதுக்கு அடையாளம் என்னங்க? இன் உத்திய ரதிய, கிடைச்சா திருப்தி அடைகிறான், வஇல்லம் யுத்த சகித்த, கிடைக்கலண்டா அதிருப்தி அடைகிறான். இதுதாங்க நாசத்துக்கு காரணம். பொருளாதாரம் கிடைச்சா சந்தோஷமா இருக்கிறான், பொருளாதாரம் கொஞ்சம் சுருங்கிட்டா அல்லாஹ்வை மறந்துடுறான். நடக்குதா இல்லையா? இப்படிப்பட்ட பொருளாதாரத்துக்கு அடிமையானவர்கள் நாசமாகி விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியிலே 2887வது இலக்க செய்தியாக பார்க்கிறோம். எப்பவுமே ஒரு முஃமின் பொருளாதாரம் கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்கலையா கடுமையான நெருக்கடியா பொறுமை காப்போம் சகோதரர்களே. அந்த பொறுமையின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டியதை கொண்டு வந்து சேர்ப்பான். எனவே எங்களுடைய பொறுமையை சோதிப்பதற்குத்தான் அல்லாஹ் பொருளாதார நெருக்கடியை தருகிறான் என்பதையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இருக்குதே, இந்த உலகத்துல இஸ்லாம் சுய கௌரவத்தை பேசின மாதிரி வேற எந்த மார்க்கமும் பேசலங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, புகாரில 2374வது இலக்க செய்தியை பாருங்க, லஅன் யஹ்ததிப அஹதுக்கும் ஹுஸ்மத்தன் அலா வஹ்ரிஹி. எங்கட பார்வையில மிக கேவலமான ஒரு தொழில் எதுங்க? விறகுகளை வெட்டி முதுகுல சுமந்து கொண்டு போய் விற்பனை பண்றது. விறகு வெட்டி தொழில் செய்யறது நம்மட பார்வையில் கீழ்த்தரமான ஒரு மட்டகரமான தொழில் தான். ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு மனிதன் விறகு வெட்டி முதுகிலே சுமந்து கொண்டு வந்து அதன் மூலம் வருமானம் தேடுவது இருக்கிறதே, கைருல் லஹு, அது அவனுக்கு சிறந்ததாக இருக்கும். மின் அன் யஸ்அல அஹதன், ஒரு மனிதனுக்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் தாங்கப்பா, ஒரு 1000 ரூபாய் தாங்கப்பான்னு கேட்கிறத விட விறகு வெட்டி தொழில் செய்வது சிறந்தது. ஃபயுத்தியஹு அவ் யம்னஹு, கேட்குறீங்க, அவன் தாரானா இல்லையா அது ரெண்டாவது. கை நீட்டி கேட்பதை விட ஒரு தொழில் செய்து விறகு வெட்டி உழைப்பது சிறந்தது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏங்க ஒரு மனுஷனுக்கிட்ட போய் கேட்டா அவன் தருவான், தராம போயிடுவாங்க. நமக்குத்தான் அது அவமானம், நம்மட கௌரவத்துக்கு தான் அது ஆபத்து. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் தருகிறானா இல்லையா அது ரெண்டாவது. ஒரு மனிதனுக்கிட்ட போய் தாண்டு கேட்கிறத விட விறகு வெட்டி உழைப்பது சிறந்ததுன்னு சொன்னாங்க சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம். யாருங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம்? நபிமார்களில் இந்த உலகத்தை ஆண்ட ஒரு நபி, சாதாரணமானவர், பெரிய பணக்காரங்க, பெரிய செல்வந்தர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாவூத் நபி அவர்கள் தன்னுடைய கரத்தினால் உழைத்து தான் சாப்பிட்டார்கள், அதுதான் சிறந்த சாப்பாடு என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனுஷனுக்கிட்ட கேட்டா தருவாங்க, அது கேவலமான சாப்பாடு. இஸ்லாத்திர பார்வையில கேட்டு சாப்பிடுவது கேவலம். நீ கஷ்டப்பட்டு என்ன ரோட்டை கூட்டி பாதையை துப்புரவு செஞ்சு சம்பாதிச்சு தின்னேலுமாங்க, அது அல்லாஹ்வுடைய பார்வையில பெரிய மதிப்புங்க.
அது பெரிய ரெஸ்பெக்ட். இந்த காண துப்பராக்கி சாக்கடைய துப்பராக்கி அதுல சம்பாதிக்க முடியுமா? அது இஸ்லாத்துல அல்லாஹ் கிட்ட மிகச்சிறந்த வருமானம் சகோதரர்களே. ஒரு மனுஷனுக்கிட்ட போய் தாங்கன்னு கேட்கறது இருக்கிற கேவலம்ங்க. அல்லாஹ் நல்ல ஆரோக்கியமான காலை தந்திருக்கிறான், ஆரோக்கியமான கையை தந்திருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ். அது பெரிய அருள் சகோதரர்களே. இஸ்லாம் சொல்வது, உனக்கு தொழில் புரிய முடியுமா? நீ தேடி தின்வதுதான் உனக்கு சிறந்தது, நீ கேட்டு தின்வது உனக்கு அசிங்கம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், பெண்களுக்கு இஸ்லாத்துல தொழில் புரிய முடியுமா முடியாதா? முடியுமுங்க. ஆனா ஒன்று இருக்குதுங்க, விதவைகள் பாதை நெடுகே திரியிறாங்க. விதவைகள் பாதை நெடுகே திரிவதற்கு பெண்கள் தான் காரணம். ஏன்? விதவைக்கு வாழ்க்கை கொடுக்கிற ஆண்களை உருவாக்கவில்லை. விதவைக்கு வாழ்க்கை கொடுக்கிற ஆண்களை உருவாக்கவில்லை. அதனால எல்லாரும் ஒரு திருமணத்தோட போதுமாக்கி கண்டாங்க. விதவைகள் ரோட்டுக்கு இறங்க வேண்டி வந்துச்சு. ஒருத்தர் 4 திருமணம் முடிச்சா என்ன நிலைமைங்க? ஒருத்தர் 3 திருமணம் முடிச்சா என்ன நிலைமைங்க? விதவைகளுக்கு வாழ்க்கை இருக்குதா? அதனால உங்களை கவனிக்கிறதுக்கு ஆண்கள் இல்லாம போறதுக்கு பெண் சமூகம் தான் காரணம். அதனால விதவைகளை எல்லாம் காரணம் சொல்லிக்கொண்டு நாங்கள் விதவையாக இருக்கிறோம், எங்களை கவனிக்க ஆண்கள் இல்லை, அதனால நாம் வீடு வீடா செல்றோம். இதுக்கு ரைட்டே கிடையாதுங்க, இதுக்கு ரைட்டே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? விதவைகளின் விடயத்தில் முயற்சி செய்யக்கூடிய மனிதர் அஸ்ஸாஇ அலல் அர்மலா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விதவைகளுக்காக முயற்சி செய்கிற மனிதர் கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்கிற மனிதனுக்கு சமண்டாங்கங்க. சாதாரணமான பணி இல்லை. விதவைகளுக்கு வாழ்க்கை கொடுப்பது என்பது, விதவைகளுடைய செலவீனங்களை பொறுப்பெடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கு சமன்ண்டாங்க. அதனால விதவைகளை ரோட்டுக்கு இறங்க விடாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதார வசதியை தந்திருக்கிறானா? ஊருக்கு 10-20 விதவைகள் இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுதா? வாழ்க்கை கொடுக்கத்தான் வக்கில்லைங்க, வாழையாவது வச்சுட்டு போங்க. வீடு தேடி போய் கொடுத்துட்டு போயிருங்க, ரோட்டுக்கு இறக்காதீங்க. அந்த சமூகத்தை ரோட்டுக்கு எடுக்கிறது ஆண் சமூகத்துக்கே கேவலம். அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். எனவே அது தனி, விதவைகளை பற்றி பேச வேண்டியது தனி. நான் சொல்கிறேன், மனிதன் ரோட்டுக்கு இறங்குறதுக்கு என்ன காரணம், இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு போறாங்க. குமரி கடமை. அன்பாண்டவர்களே, பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் அது கடமையா? நம்மளா கடமையை உருவாக்கிக்கிட்டு பெண் பெறுவது கடமையா சகோதரர்களை? இஸ்லாத்துல இல்லைங்க. ஆண்களை பெறுவதுதான் கடமை. என்ன கடமைங்க? ஒரு ஆண்மகன் தான் தனக்கு வலிமாவுக்கு பணம் சேர்க்கணும், ஒரு ஆண்மகன் தான் தன்னுடைய மகருக்கு பணம் சேர்க்கணும், ஒரு ஆண்மகன் தான் தன்னுடைய மனைவியை கௌரவமாக கொண்டு வந்து வீட்டில் வைத்து வாழ வைப்பதற்கு வீடு தேட வேண்டும். இதுதான் இஸ்லாங்க. நம்மளா பெண்கள் வீடு கொடுக்கிற கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு, பெண்கள் சொத்து கொடுக்கிற கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு என்ன நடக்குது? 3 பொம்பளை புள்ள இருக்குதுங்க, அவளை வாழ வைக்கணுங்க, தாங்கண்டு வீடு வீடா திரியிறாங்க. அன்பாண்டவர்களே, சீதனத்தின் மூலம் வருகின்ற மிகப்பெரிய அநியாயம் இளைஞர்களே, ஆண் மக்களே, அல்லாஹ் உங்களை சும்மா விட மாட்டான். உங்களுடைய மிக மோசமான சீதன கொடுமையினால் தான் ஒரு சமூகம் சீதனத்தை சொல்லி சொல்லியே ரோட்டுக்கு இறங்குகிறது. அல்லாஹ் சும்மா விடுவான்றீங்களா? ஆண் சமூகத்தை விட மாட்டாங்க. இது சமூக பணி. சீதனத்துக்கு எதிராக போராடுவது, பிச்சை கேட்டு திரிகின்ற மக்களுக்கு எதிராக போராடுவது ஒரு சமூக பணி. அந்த பணியை செய்யலண்டா நீங்க அல்லாஹ்ட்ட குற்றம் பிடிக்கப்படுவீங்க. எனவே விதவைக்கு வாழ்க்கை கொடுங்கள், குமரி கடமையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிக்கொண்டு பிச்சை கேட்டு வந்தால் அவர்களுக்கு பிச்சை கொடுத்து சந்தோஷப்படாதீர்கள். இந்த கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் நீங்க பிச்சை கொடுத்து கொடுத்து இருக்கிற 100 நாளைக்கு 200 ஆக்குவீங்க. ஏன்? வீட்டுக்கு சும்மா இருக்கிறவனும் பார்ப்பான், என்னங்க நோம்புல 1 லட்சம் வசூலா, நம்மளும் இறங்கினாத்தான் சரி. பொம்புளை புள்ள இல்லாதவனும் பொம்புளை புள்ளகிட்ட இறங்கி வந்துடுவான். உங்களுடைய பிச்சை கௌரவம் என்று நினைக்கிறீர்கள், சமூகத்தை கேவலப்படுத்துகிறது. அல்லாஹ்ட்ட தப்பலான்னு நினைக்கிறீங்களா? முடியாதுங்க, முடியாது. எனவே பிச்சை கேட்டு போறவங்க காரணங்கள் சொன்னால், நீங்கள் விதவையாக இருந்தாலும், நீங்கள் அனாதைகளாக இருந்தாலும், குமரி கடமை என்று சொல்லிக் கொண்டாலும்,
அல்லாஹ்விடத்தில் போகிற நீங்களும் குற்றம் பிடிக்கப்படுவீர்கள், அதற்கு காரணமாக இருக்கிற ஆண் சமூகமும் குற்றம் பிடிக்கப்படுவீர்கள் என்கிற அந்த விடயத்தை மறந்துவிடக்கூடாது. எனவே நம்ம மனுஷண்ட பார்வையில் ஒரு கீழ்த்தரமான ஒரு தொழிலை செஞ்சாவது வருமானம் தேடி வாழ்வோமுங்க. அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், 2 கையை தந்திருக்கிறான், 2 காலை தந்திருக்கிறான். இந்த ஊர்ல எப்பொழுதுமே இந்த அதிராம்பட்டினம் வரும் பொழுது ஒரு மனிதனை கண்டு நான் சந்தோஷப்படுகிற ஒரு நிகழ்வு ஒன்று சொன்னா, 2 கண்ணும் தெரியாதவர் ஒளிபெருக்கியின் மூலம் அறிவிப்பு செய்து சம்பாதிக்கிறாருங்க. அதை பார்க்கும் பொழுதே கண் குளிர்ச்சி. கண் தெரியாதவனுக்கு பிச்சை கேட்கலாமுங்க. ஏன் கண் தெரியாதவனுக்கு வருமானம் தேட இயலாது, அப்படி ஒரு நிலைமை இருக்குது. ஆனாலும் சுயகௌரவத்தோடு வாழ்கிறார் பாருங்கள். அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் விரும்புவான் சகோதரர்களே. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சமூகத்தில் தேவை உள்ளவங்க இருக்கிறாங்கன்னு விளங்கினா உங்கள 10 பேர் அல்லாஹ் பணக்காரனாக வச்சிருக்கிறது அந்த தேவை உள்ளவர்களை ரோட்டுக்கு இறக்கிறதுக்கு இல்லைங்க, உங்களோட வீட்டுக்கு வாசல் கதவை தட்டுறதுக்கு இல்லைங்க, அவர்களை தேடி சென்று அவர்களை தன்னிறைவோடு வாழச் செய்வதற்குத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறான், அவர்களிடத்திலிருந்து எடுத்திருக்கிறான். இதை மட்டும் மறந்துடாதீங்க சகோதரர்களே, அன்பாண்டவர்களே. எனவே கை நீட்டி கேட்கிறவர்கள் இருந்தால், உங்களுடைய குடும்பத்திலே இருந்தால், அவர்களுக்கு இந்த நபிகளார் சொன்ன இந்த நற்செய்தியை சொல்லிடுங்க. கேட்டு வாழ்றது இஸ்லாத்தில் அகௌரவம். என்ன கீழ்த்தரமான தொழிலை செய்து அண்டண்டைக்கு தேடி திண்டாலும், மக்கள் உங்களை பார்த்து கேவலமாக நினைச்சாலும், படைச்சவன் ரப்புக்கிட்ட நீங்க சிறந்த சாப்பாடு சாப்பிடுறீங்கன்ற அந்தஸ்து கிடைக்கும்ன்றதை சொல்லிடுங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாத்துக்கு வந்தா கஷ்டப்படுற ஒரு போக்கு இருக்குது தானே. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு பொருளாதாரம் கடுமையாக கஷ்டப்பட்டவங்க. என்ன பண்றாங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட வாராங்கங்க. இந்த ஹதீஸை நல்லா படிச்சுக்கங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட வாராங்க. புகாரில 3143வது இலக்க செய்தி. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அல்லாஹ்வின் தூதரே ஏதாவது இருந்தா தாங்கன்னு கேட்கிறாங்க. ஹக்கீமே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு தந்தாங்க, திருப்பியும் கேட்டேன் தந்தாங்க, திருப்பியும் கேட்டேன் தந்தாங்க. அன்பாண்டவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், கேட்டு வருபவர்களுக்கும் தேடி வருபவர்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படுகிற மனிதர்களாக இருக்காதீர்கள். அது நபிகளாருடைய கலாச்சாரம் அல்ல. ஒரு தடவை வீட்டு வாசலுக்கு வந்தாரா விரட்டாதீங்க, கொடுங்க. அது குர்ஆன் சொல்றது, அம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வருபவரை விரட்டாதீர்கள். 2வது தடவையும் வாராரா, 3வது தடவையும் வாராரா, கொடுக்கிறத நிறுத்திட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, புத்திமதி சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 3 தடவை கேட்டுட்டாரா. ஹக்கீம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னைய பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ஹக்கீம், ஏ ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால் ஹதிருன் ஹுல்வா, இந்த சொத்து செல்வம்ன்றது பசுமையானது, இனிமையானது. பசுமை இனிமைண்டா என்னங்க? ஒரு இடத்துக்கு போறோம், பசுமையான புட்கள் இருக்குதுண்டா என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், அப்படித்தானே? அது மாதிரி தான் சொத்து செல்வத்தை கண்டா அல்லோன்னு தான் ஆசை வரும், பறிச்செடுக்கணும்னு தான் ஆசை வரும், கேட்டெடுக்கணும்னு தான் ஆசை வரும். ஏன்னா அது பசுமையானது. இனிமையானதுண்டா என்னங்க? ஒரு சாப்பாடு கொஞ்சம் ருசியா இருந்தா கொஞ்சம் கூட தின்னணும்னு சொல்லும். இது மாதிரி தான் பணம்ண்டாங்க. எப்படி விளக்கம் பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபமன் அஹதஹு, இந்த நபிமொழியை உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரத்தை தேடுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஆழமான தத்துவம் சகோதரர்களே, ஃபமன் அகதஹு பிஸகாவதி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹ், அந்த பொருளாதாரத்தை எடுக்கின்ற பொழுது யார் போதுமென்ற எண்ணத்தோடு எடுக்கிறாரோ அவருக்கு அதில் பரக்கத்து செய்யப்படும். வமன் அகதஹு பிஇஸ்ராஃபி நஃப்ஸின், யார் பேராசையோடு அதை எடுக்கிறாரோ, இதுவும் போதாது இன்னும் வேணும், இதுவும் போதாது இன்னும் வேணும், இந்த பேராசையோடு எடுக்கிறாரோ லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அவருக்கு அந்த பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்யப்படாதுன்னாங்க. அர்த்தம் என்னங்க? பரக்கத்து செய்யப்பட்ட பொருளாதாரத்துக்கும் பரக்கத்து செய்யப்படாத பொருளாதாரத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னங்க? ஒரு மனிதர் ஒரு மாதம் வருமானம் தேடுகிறார், 1 லட்சம் வருது. எவ்வளவு பெரிய பொருளாதாரங்க? 40-50,000 செலவழிச்சு 50,000 மீயும், அப்படித்தானே? இவருக்கு என்ன ஆசை தெரியுமா வரும்? அடுத்த மாசமாவக்குள்ள 2 லட்சம் ஆக்கணும்,
மனைவியை பார்க்க நேரம் இல்லை, குடும்பத்தை பார்க்க நேரம் இல்லை, நோயாளி பார்க்க போக நேரம் இல்லை, ஒரு பெருநாளைக்கு வந்தாலும் ஒரு நாள் நிற்க நேரம் இல்லை. அவ்வளோ பிஸி. பொருளாதார வெறி வந்துட்டுதுங்க. எவ்வளவு தேடினாலும் போதாது. அவருக்கு செலவீனம். 1 லட்சம் இருந்தாலும் செலவுக்கு போதாது. சில பேரை பார்ப்போம், நம்ம 1 லட்சம் தேடினாலும் போதாதுங்க, பரக்கத் இல்லைங்க. கூட தேடணும்னு நினைக்கிறீங்க, அதிகமா உழைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு பரக்கத் எடுபட்டுடும். பரக்கத்துன்னா என்ன தெரியுமாங்க? ஒரு மனிதனுக்கு 50,000 தான் வருது. அந்த 50 உள்ளுக்கு 1 லட்சத்துல வேலையெல்லாம் பூர்த்தியாக்கி வச்சிருவான். 50,000 1 லட்சத்துல வேலையெல்லாம் பூர்த்தி ஆக்கி வச்சிருவாங்க. இதுதான் பரக்கத்துன்றதுங்க. எப்ப நாங்க பொருளாதாரத்துல தன்னிறைவு காணுவோமோ, அல்லாஹ் தாரது போதும்னு நினைப்போமோ, அல்லாஹ் அப்பொழுது எங்களுடைய செலவினங்களை கட்டுப்படுத்தி கிடைக்கிற துள்ளுக்கு எங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா ஓட வைப்பான். எப்ப அந்த தன்மையை இழந்து எவ்வளவு கிடைச்சாலும் போதாது, இன்னும் தேடணும் இன்னும் தேடணும் வெறி வருதோ, அப்பொழுது உலகத்துல நிம்மதியும் இல்லா போயிரும். எவ்வளவு கிடைச்சாலும் வாழ்க்கையில செழிப்பு இருக்காது. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னது இதுதான். இன்னைக்கு பிச்சை கேட்டு போறதுக்கு என்னங்க காரணம்? இந்த அளவுக்குண்டா இந்த பிரதேசங்கள்ல அன்றாடம் தொழில் செய்யறாங்கங்க. 500 ரூபா 1000 ரூபா தேடுறவங்க எல்லாம் என்ன முடிவுக்கு வராங்க தெரியுமா? கடையில உட்கார்ந்து தேடினா 500 ரூபா தான் கிடைக்கும், தொழில் செஞ்சா 1000 ரூபா தான் கிடைக்கும், வீடு போனா வீடு போனா 2000 ரூபா 3000 ரூபா தேடிடலாம். இஸ்லாம் சொன்ன கௌரவம் மதிப்பு அந்த தொழிலை விட்டுட்டு நாயாகி கேவலப்பட்டு 3000 ரூபா தேட போறான் பாருங்க. என்ன காரணமுங்க? 1000 ரூபா தேடினா போதாது. இதுதானே காரணம். இந்த போதாதுன்ற எண்ணம் வந்தா அவனுக்கு 3000 இல்லைங்க 5000 கிடைச்சாலும் போதாது. நோம்பு பிடிச்சிக்கிட்டு தொண்டை தண்ணி வத்த ரோட் நடுவ திரிவான். நாய் மாதிரி. நாய் தாகம் வந்தா நாக்க தொங்க போட்டு திரியும் பாருங்க. வீட்டு வாசல் முழுக்க போய் வாலாட்டிக்கிட்டு இருப்பான், எவன் தருவான்னு சொல்லி. இதை விட கேவலம் இருக்குதாங்க. ஏன் இந்த கேவலம் வந்தது? 1000 ரூபா போதாண்டு முடிவெடுத்தீங்க, 500 ரூபா போதாண்டு முடிவெடுத்தீங்க. கேவலப்படுறது விளங்குது இல்லைங்க. பண வெறி வந்தா நாங்க என்ன கேவலப்படுறோம்ன்றது விளங்காது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொருளாதாரம் எப்பையும் பசுமையானது, எப்பையும் இனிமையானது. நீ போதுமுன்ற எண்ணத்தோடு எடுத்தா பரக்கத்தாய்க்கும். இல்ல போதுமுன்ற எண்ணம் இல்லாமல் நம்மட பாசல சொல்லுவோம், பிரேத்தத்தனம்னு சொல்லுவோம், கேதரத்தனம்னு சொல்லுவோம். எல்லை மீறின ஆசை வந்துட்டுதுண்டா அதுதான் மனிதன் கேவலப்படுகிற இடம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இதை சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மேல் இருக்கிற கை இருக்குதே கீழ் இருக்கிற கையை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. நாங்கள் நேற்று ஹதீஸு படித்தோம். எந்த அளவுக்குண்டு பாருங்க. இந்த நபி மொழியை படித்த ஹக்கீம் அவர்கள் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்க. அல்லாஹுவின் தூதரே, உங்களை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பிய அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக இதன் பிறகு நான் யாருக்கிட்ட கை நீட்டி கேட்க மாட்டேன். எந்த அளவு சுயகௌரவத்தோட வாழ்ந்தாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலமுங்க. ஹக்கீம் கஷ்டப்படுறாருன்னு கேள்விப்படுது. ஆட்சியாளர் கூப்பிட்டு அனுப்பினாங்க ஹக்கீமை. வரமாட்டேன். அபூபக்கர் மௌத்தா போயிட்டாங்க. உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலம். கஷ்டப்படுறது விளங்குது. உமர் ரதியல்லாஹு கூப்பிட்டாங்க, ஹக்கீமே உனக்குன்னு ஒரு ஹக்கு வச்சிருக்கிறேன்ப்பா. ஏன் அல்லாஹ் சொல்லிட்டானே, அல்லாஹ் சொல்லிட்டான், வீட்டுக்குள் கௌரவத்தோடு வாழுகிற ஏழைகளுக்கு கொடுங்கள். உமர் ரதியல்லாஹு ஆட்சி காலத்துல கூப்பிட்டாங்க. வரமாட்டேன். உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஏழாத மட்டுக்கு என்ன பண்ணினாங்க தெரியுமா? தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து, யா மஅஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம் சமூகமே, இதோ இந்த ஹக்கீமுக்குரிய ஹக்கு எனக்கிட்ட இருக்குது, அதை நான் கொடுக்கிறதுக்கு கூப்பிடுறேன். அவர் வர மறுக்கிறாரு. நீங்க அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லுங்க. அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டினாங்க. ஒரு நபிமொழிய ஒரு நாள் படிச்சாங்கங்க. தன்னுடைய வாழ்க்கையில சுயகௌரவத்தோடு வாழ தயாராகினாங்க. எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்கங்க? அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கலையா? அல்லாஹ் வாழ வைக்கலையா? எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த இஸ்லாத்துற பெருமதி, இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் முஸ்லிம் சமூகத்துக்கு கொடுக்கப்படலைங்க. ரமலானுடைய மாசம் வந்தா எத்தனை மிம்பர் மேடையில பிச்சை கேட்டு போறத கடுமையா எச்சரிக்கை பேசுறாங்க. அடே,
பள்ளி நிர்வாகம் என்னென்னமோ ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. திருமணம் முடிக்கணுமா, நாங்க கடிதம் தரணுமா, எத்தனையோ ரூல்ஸ். அடே போடு, நீ பிச்சை கேட்டா நாங்க திருமணத்துக்கு கடிதம் தர மாட்டோம். நீ பிச்சை கேட்டு தெரிஞ்சா நாங்க என்ன செய்ய மாட்டோம், உன்ட சந்துவுக்கு தர மாட்டோம். உன்ட வீட்டுக்கு கத்தம் பாத்தியா ஓதுறதுக்கு மௌலவி அனுப்ப மாட்டோம். அது இருக்குதா இல்லையா, அது தனி. இதை செய்யறவங்களுக்கு சொல்றேன். அடே சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குதுப்பா. இஸ்லாம் மனிதர்களை கேவலப்படுத்தல்ல, சுய கௌரவத்தோடு வாழ வைக்கிற மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் நடவடிக்கை எடுத்தாங்க. ஒருக்க கேட்டாரா கொடுத்தாங்க, 2 தடவை கேட்டாங்க கொடுத்தாங்க, 3 தடவை கேட்டாங்க கொடுத்தாங்க, 4வது தடவை கேட்கிற அளவுக்கு வைக்கலங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவு சுய கௌரவத்தை படிச்சு கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். எனவே சமூக தலைமைகள், நிர்வாகங்கள், உலமாக்கள் இதிலே ஆழமான கவனம் செலுத்த வேண்டும். இந்த பிச்சைக்கார சமூகத்தை ஒழிப்பதற்காக அதுக்கு என்ன வழிங்க, கொண்டு போய் சேர்க்கிறது வழிங்க. அவர்களை தன்னிறைவோடு வாழச் செய்வது கடமைங்க. அதை செஞ்சிட்டோம்னா அந்த சமூகத்தை என்ன செய்யலாம், குறைக்கலாம் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே பாருங்க, அவுஃப் இப்னு மாலிக்குல் அஸ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முஸ்லிம்ல வர ஹதீஸ், நாங்க 9 பேர் அல்லது 8 பேர் அல்லது 7 பேர் ரசூலுல்லாஹ் கிட்ட போறோம். போனா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, நீங்க பையத்து செய்ய மாட்டீங்களா? இவங்க சொல்றாங்க, நாங்க தான் பையத்து செஞ்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டோமே. இல்ல, நீங்க திருப்பி பையத்து செய்யுங்க. இல்ல அல்லாஹ்வின் தூதரே, நாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், பையத்து செஞ்சிட்டோம். இல்ல, நீங்க பையத்து செய்யுங்க. 3 தடவை திருப்பி திருப்பி கேட்குறாங்க. அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, நாங்க எதுக்கு உறுதிமொழி அளிக்கணும், எதுக்கு பையத்து செய்யணும்னு கேட்கும் பொழுதோ, அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்க கூடாது, 5 நேர தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அவங்களோட காதுள்ளுக்கு போய் மௌனமா ஒரு ரகசியம் சொல்றாங்க. யாருக்குமே தெரியாம ஒரு ரகசியம். என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா தஸ்அலுன் நாஸ ஷைஆ, மனுஷனுக்கிட்ட போய் எந்த உதவியும் கேட்காதீங்க, மனுஷனுக்கிட்ட போய் எந்த உதவியும் கேட்காதீங்கன்னு இஸ்லாத்துக்கு வந்தவங்கன்னு சொன்னவங்களுக்கு ரசூல் என்ன பண்றாங்க, பைஅத்தின் பொழுது ரகசியமா சொல்லி அனுப்புறாங்க. ஏங்க, நீ இஸ்லாத்துக்கு வந்தா கௌரவமா வாழணும், அடுத்தவனுக்கிட்ட போய் ஏன் சகோதரர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் மனுஷனுக்கிட்ட போய் கேட்காதே என்று சொன்னதுல ஒரு தத்துவம் இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? என்னங்க தத்துவம்? எப்பொழுது ஒரு மனிதன் படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு கல்லுக்கும் மண்ணுக்கும் வணங்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவன் கேவலப்பட்டு போகிறான். என்ன பட்டம், என்ன பதவி, என்ன அந்தஸ்து இருந்தாலும் கல்லையும் மண்ணையும் வணங்குகிற பொழுது அவன் கேவலப்படுகிறான். அதே போன்றுதான் தன்னை படைத்தவன் ரப்பொருவன் இருக்கிறான், தனக்கு ரிஸ்க் கொடுத்து வாழ வைக்கிற இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கைக்கு பிறகு மனுஷனுக்கிட்ட போய் தாங்கன்னு கேட்டா இது கேவலம்ங்க. இணை வைப்பவனும் கை நீட்டி கேட்பவனும் கேவலப்படுகிறான்றத ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க. அதனாலதான் நீங்க அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அவனுக்கு இணை வச்சிடாதீங்க, மனுஷனுக்கிட்ட போய் உதவி கேட்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் ரகசியமா சொல்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? எனவே கை நீட்டி கேட்கிறது கௌரவம் கிடையாதுங்க, அது அகௌரவம் என்று தெளிவாக சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் 3387வது இலக்க செய்தி. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தானே, கை நீட்டி கேட்க ஆரம்பிச்சா அவன் கேவலப்பட்டு கொண்டே போவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, லா யஃப்தஹு இன்சானுன் அலா நஃப்ஸிஹி பாப மஸ்அலத்தின் இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாபல் ஃபக்ரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் கை நீட்டி கேட்கின்ற இந்த வாசலை திறந்து விட்டால் அல்லாஹ் அவனுக்கு ஏழ்மையின் வாசலை திறந்து விடுகிறான் என்று சொன்னாங்க. சில ஊர்களை பார்ப்போமுங்க, அந்த ஊரை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறதே என்ன, வறியவர்கள் வாழும் ஊரு. இவங்க ஒரு ஹஜ்ஜி பெருநாள் சீசன் வந்தா, நோம்பு பெருநாள் சீசன் வந்தா இவங்களுக்கு ரோட்ல தான் வேலை, கை நீட்டி கேட்கறதா இவங்களுக்கு வேலை. இவங்களுக்கு எத்தனை பேர் வந்து உதவி செய்தாலும் இவங்க வாழ்க்கையில முன்னேறது இல்லை. காரணம் என்னங்க? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, கை நீட்டி கேட்கும் வாயிலை ஒரு மனிதன் திறந்து விட்டால் ஏழ்மையின் வாயிலை அல்லாஹ் திறந்து விடுகிறான். இதுதான் கேவலமுங்க. இந்த வருடம் ரமலானிலே 1 லட்சம் சேர்த்தாலும் அடுத்த வருடம் ரமலான் ஆகும் பொழுது பிச்சைக்காரனாவி 50,000 தேடுற நிலைமைக்கு வந்துருவான். பிச்சை தாங்க.
பிச்சை கேட்க ஆரம்பிச்சா வாழ்க்கையே பிச்சையாகிவிடும். எனவே சகோதரர்களே, அந்த வாசலை நம்ம மூடணும். நான் சுயகௌரவத்தோடு வாழ்வேன், நான் யாரிடத்திலும் கை நீட்டி கேட்க மாட்டேன் என்று அந்த வாயிலை மூடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தின் வாயிலை திறப்பான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கட்டத்திலும் சொன்னாங்க, ஒரு மனிதன் கயிற்றை எடுத்து கொண்டு போய் விறகுகளை கட்டி முதுகிலே சுமந்து கொண்டு வந்து அதன் மூலம் சாப்பிடுவது கை நீட்டி கேட்பதை விட சிறந்ததுன்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த இடத்துல சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எனவே சகோதரர்களே, கை நீட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்டா உலகத்துல அது கேவலத்தை கொண்டு வரும், வாழ்க்கையில முன்னேற்றம் வராது. நீங்க 1 லட்சம் அல்ல, ஒரு ரமலான்ல 10 லட்சம் தேடினாலும் உங்களுக்கு செல்வந்தனாக கிடைக்காது, பிச்சைக்காரனாத்தான் போவீங்க. எனவே சகோதரர்களே, எங்களை அல்லாஹ் பணக்காரனாக்கணுமா செல்வந்தனாக்கணுமா? பணக்காரன்டா பெரிய சொத்து பெரிய காணி பூமி அல்லங்க, தன்னிறைவான வாழ்க்கை, போதுமென்ற நிறைவான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமா? கை நீட்டி கேட்கிறத விடுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, லைஸல் கினா பிகஸ்ரத்தில் அரத் இன்னமல் கினா கினன் நஃப்ஸ்ன்றாங்க ரசூலுல்லாஹ். சொத்து செல்வங்கள் அதிகமாக இருப்பதுதான் பணக்காரனுக்கு அடையாளம் அல்ல. கொஞ்சம் இருந்தாலும் தன்னிறைவோடு வாழுகிற பக்குவம் இருந்தா அவன் தான் பணக்காரன்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரில வர செய்திங்க. எனவே சகோதரர்களே, உள்ளத்துல பணக்காரத்தனம் இருந்தா அவன் தான் பணக்காரன். எவ்வளவு சொத்து செல்வம் இருந்தாலும் நிம்மதி இல்லாம பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஏழை, ஒரு கஷ்டவாளி, அண்டண்டைக்கு தேடி தின்றவனுக்குள்ள நிம்மதி பல பணக்காரர்களுக்கு இல்லை. ஏன் காரணம்? பொருளாதார வெறி, பொருளாதார மோகம். போதுமுன்ற மனசு இருந்தா அவன் தான் பணக்காரன் என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது உலகத்துல கேவலம் எதுங்க? கை நீட்டி கேட்க ஆரம்பிச்சோம், அல்லாஹ் எங்களை பிச்சைக்காரனாகவே வாழ வைப்பான். இது உலகத்தில் வருகிற கேவலம். மறுமையில் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? சதகா தர்மத்தை ஜகாத்தை சரியாக நிறைவேற்றாதவன் மறுமை நாளில கேவலப்படுவான்னு பார்த்தோம். எல்லாருக்கும் தெரியும் இவன் ஜகாத்து கொடுக்காத மனுஷன், அந்த அளவுக்கு கேவலம் இருக்கு. அதே மாதிரி தான் சகோதரர்களே, கை நீட்டி கேட்பவர்களுக்கு மறுமையில உள்ள எல்லா மனிதர்களும் விளங்கிக் கொள்கிற அளவுக்கு அல்லாஹ் கேவலத்தை வச்சிருக்கிறான். என்ன கேவலம் தெரியுமா? மா யஸாலு ரஜுலு யஸ்அலுன் நாஸ், ஒரு மனிதன் மக்களுக்கிட்ட பிச்சை கேட்டுக்கொண்டே இருப்பான். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா யஅதிய யௌமல் கியாமா லைஸ ஃபீ வஜ்ஹிஹி முஸ்அத்து லஹ்மின். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாளையில அவன் மஹ்ஷர் மைதானத்துல வருகிற பொழுது அவன் முகத்துல சதை இல்லாம வருவான்ன்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பாண்டவர்களே, சுய கௌரவத்தோட கௌரவ பிச்சை கேட்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. கௌரவ பிச்சை நம்ம என்ன நினைக்கிறோங்க? பேகொண்ட தூக்கி போட்டுக்கிட்டு ஊத்த உடுப்ப உடுத்துக்கிட்டு ஒரு புள்ளையையும் கையில வச்சுக்கிட்டு போனா தான் பிச்சை, அப்படித்தானே? பென்ஸு கார்ல போய் இறங்கி வீட்டு கதவை நல்லா தட்டி நல்லா ஒரு டீயையும் குடிச்சிட்டு நல்லா ஒரு பேச்சும் பேசிட்டு ஒரு பிரியாணியையும் தின்னுட்டு 20 தாங்கங்க, இது கௌரவ பிச்சை. நம்ம நினைக்கிறோம் இது பிச்சைண்டா நமக்கு படுறது முழுக்க கஷ்டவாளிகள் தான். நம்ம கேட்கிற கௌரவ பிச்சைன்னு நமக்கு விளங்குறதே இல்லைங்க. ஒரு முஃமினை பொறுத்தவரையில் ஒரு மனுஷனுக்கிட்ட போய் எனக்கு உதவி பண்ணுங்கண்டு எந்த வகையில் கேட்டாலும் அது பிச்சை தான், கேட்கக்கூடாது. எந்த வகையில் கேட்டாலும் சரிங்க. எனவே எங்களை மதிக்கிறாரு, எங்களை ரெஸ்பெக்டா வச்சிருக்கிறாரு இல்லைங்க. பணத்துக்கு தாங்க, எனக்கிட்ட பணம் இருக்குது நான் தாரேன் தாங்க, சுய கௌரவத்தோட தான் வாழணுங்க. எதையும் சும்மா தாங்க. எங்களை கவனிக்க மாட்டீங்கன்னா சில பேர் தாங்கன்னு சொல்றது இல்லை, அது கூடாதே, எங்களை மட்டும் கவனிக்க மாட்டீங்க. அர்த்தம் என்னங்க? நீங்க கொடுக்கிற பிச்சையில் எங்களையும் கவனிச்சுக்கங்க சொல்றீங்க தானே? கௌரவ பிச்சையாக இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துக்கங்க. உலகத்துல மனுஷனுக்கு தெரியாம கௌரவமா பிச்சை கேட்கலுங்க, மறுமையில அல்லாஹ் பப்ளிக் பண்ணி விட்டுருவான். என்னங்க அடையாளம்? முகத்திலே சதை இல்லாமல் வருவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. சுய கௌரவத்தோட வாழ்ற பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். சுய கௌரவத்தோட வாழ்ற பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். யாருக்கிட்டையும் போய் சந்தோஷத்துக்காகவாவது மகிழ்ச்சிக்காகவாவது தாங்கன்னு கேட்கிற நிலைமை வந்துடக்கூடாதுங்க. அந்த நிலைமை அல்லாஹ் யாருக்கும் வச்சிடக்கூடாதுங்க. எனவே கௌரவத்துக்காகவும் கேட்காதீங்க,
கௌரவத்துக்கும் பிச்சை கேட்காதீங்க. அது இஸ்லாம் வரவேற்காத ஒரு விடயம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. பாருங்க, கேட்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய கேவலம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சஅலன் நாஸ அம்வாலஹும் தகஸ்ஸுரன், யார் மனிதர்கள்ட்ட போய் தண்ட பொருளாதாரத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கிறாரோ, பொருளாதாரத்தை கூட்டிக் கொள்ளணுன்றதுக்கு தாங்கன்னு கேட்கிறாரு. கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்னமா யஸ்அலு ஜம்ரன், அவர் கேட்கிறது பணத்தை அல்ல, அவர் கேட்கிறது சொத்து செல்வத்தை அல்ல, அவர் நெருப்பு கட்டியை தான் கேட்கிறார். அவர் கேட்கிறது நெருப்புங்க. அர்த்தம் என்னங்க? உலகத்துல நீங்க கேட்டீங்கன்னா அவர் தாரது பணம் அல்ல, கேட்ட பிறகு அன்பளிப்பு செய்யறது மொபைல் போன் அல்ல, கேட்ட பிறகு உங்களுக்கு தாரது சொத்து செல்வம் அல்ல, கேட்ட பிறகு அவர் தரக்கூடியது நீங்க நெருப்பத்தான் எடுக்கிறீங்க. விரும்பினா அதிகமா கேளுங்க, விரும்பினா கொஞ்சமா கேளுங்கண்டாங்க ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்றாங்க. எடுக்கிறது நெருப்புண்ட பிறகு கொஞ்சம் கேட்டா என்ன இருக்குதுங்க, மிச்சம் கேட்டா என்ன இருக்குதுங்க. சில பேர் கேட்டுட்டு கொஞ்சம் தானே அப்பா கேட்டோம், மிச்சமா கேட்டோம். அட நீ கொஞ்சம் கேட்டாலும் சரிங்க, மிச்சம் கேட்டாலும் சரி, நீ கேட்டு கிடைச்சுதான் அது நெருப்புண்டாங்க. எடுக்கலாமா ஒரு முஃமின்? நரக நெருப்பை வாங்கலாமா? அடுத்தவன்கிட்ட போய் கேட்டு கேட்கறது அநியாயமுங்க, கேட்டு வாங்குறது அநியாயமுங்க, நரக நெருப்புங்க. அந்த நரக நெருப்புல இருந்து நம்ம எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எப்பொழுதும் இஸ்லாமிய மார்க்கம் சுயகௌரவத்தோடு வாழ வைத்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதே நேரம் அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் கை நீட்டி கேட்கறதுக்கு ஒரு சில அனுமதிகள் இருக்குது. அந்த அனுமதியை சரியா விளங்கிக்கங்க, மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. படைச்சவன் ரப்புக்கு தெரியும், நம்மட உள்ளம் தெரியும், நம்மட நிலைமை தெரியும். படைச்சவன் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் உணர்வோடு இந்த நபிமொழியை படிங்க. பிச்சை கேட்பதற்கு இஸ்லாம் 3 கட்டத்தில் தான் அனுமதிச்சிருக்குது. கை நீட்டி தாங்கன்னு கேட்கறதுக்கு 3 இடத்துல அனுமதிச்சு. நல்லா பதிவு செஞ்சுக்கங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட கபீசான்ற நபித்தோழர் வாராங்க, வந்து சொல்றாங்க, தஹம்மல் துஹமாலத்தன், அல்லாஹுவின் தூதரே, நான் பொதுப்பணியில ஈடுபட்டு ஒரு சுமையை சுமந்துட்டேன், என்னால் அதை நிறைவேற்றி கொள்ளலாம இருக்குது, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுதோ ரசூல், இது பொதுப்பணியில ஈடுபட்டு இருக்கிறாருங்க, 10 பேருக்கு என்னமோ உதவி பண்ண போய் இவருக்கு சும கூடிட்டது, இவரால் நிறைவேற்றி கொள்ள முடியல. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து தீர்ப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படியா, கொஞ்சம் இரு, சதக்காவுடைய பொருள் வரும், அந்த நேரத்தில் நான் உனக்கு தர சொல்றேன். நம்ம சொன்னோம் தானே, அல்லாஹ்வுடைய தூதர் பிச்சை கேட்கிற மனிதர்களை உருவாக்கவில்லை, சுயகௌரவத்தோடு வாழ்கிற மனிதர்களை தான் உருவாக்கினாங்க. ஆனா இவர் பெரிய ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு வந்திருக்கிறாரு பாருங்க, இவருக்கு ஒரு தீர்வு இருக்கணும் தானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்சம் இரு, சதக்காவுடைய பொருள் வரும், நான் சொல்றேன் உனக்கு தர சொல்லி. சதக்காவுடைய பொருள் வந்துட்டுதுங்க. வந்த பிறகு ரசூலுல்லாஹ் கபீசாவை கூப்பிடுறாங்க. கபீசாவே, இன்னல் மஸ்அலா, கை நீட்டி கேட்கிறது இருக்கு பாரு, இது லா தஹில்லு இல்லா லி அஹதி ஸலாஸதி ரஜுலின், 3 மனிதர்களை தவிர வேறு யாருக்கும் அது கூடாது. 3 மனிதர்களை தவிர வேறு யாருக்கும் அதுக்கு ஹலால் ஆகாது. லா தஹில்லு என்னங்க, கை நீட்டி கேட்டா ஹராம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். ஆனா இந்த 3 மனிதர்களுக்கு அனுமதி இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு மனிதர் இருக்கிறாரு, தஹம்மல ஹமாலத்தன், ஒரு சமூக சுமையை தலையில சுமந்துட்டார். ஒரு மദ്രസா நடத்தினாருங்க. மദ്രസா நடத்தினாரு. வருஷ முடிவில் என்ன செஞ்சிட்டுது, சாப்பாடு கொடுத்து தூங்க கொடுத்து எல்லாம் பார்த்தா ஒரு 1 லட்சம் கடல்ல வந்து நிக்குது. இது இவர சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்தினதா? ஒரு சமூகத்துல 10 பேரை உருவாக்கணும்னு பாடுபட்டாரு. செலவினங்களை தாண்டி ஒரு சுமை வந்துட்டு 5-10 அனாதைகளை வச்சு தண்ட பொறுப்புல வச்சு செலவழிச்சாரு, கண்காணிச்சாரு, பராமரிச்சாரு. மாசம் முடிஞ்சு பார்க்கிறாரு, 20,000 ரூபாய் கடல்ல வந்து நிக்குது. தனக்கு செலவழிச்சதா, தண்ட புள்ள குட்டிக்கு செலவழிச்சதா? இல்ல, அனாதைகளை பராமரிச்சாரு. அத சமூக பணியை செஞ்சதனால் ஒரு சுமை வந்துட்டுது. ஊர்ல இந்த பாதையெல்லாம் உடைஞ்சி போயிருக்குது, நொறுங்கி போயிருக்குது, மக்களுக்கு போக்குவரத்து செய்ய முடியல. என்ன பண்றாரு, ஊர்ல 10 பேருக்கிட்ட கேட்டு என்ன பண்றாரு, இந்த பாதையை செஞ்சு போடுவோம்னு வேலையை முடிச்சுட்டு பார்க்கிறாரு. எரியஸ் வந்து நிக்குது, 50,000 கடல்ல வந்து நிக்குது. இது வேற சொந்த வேலைக்கு செஞ்சதா? இது
சமூக பணி ஒன்றை செஞ்சாரு, ஒரு சும தலையில வந்து நின்றுது. இந்த மனிதர் என்ன செய்யலாம்? ஃபஹல்லத் லஹுல் மஸ்அலத்து, அவருக்கு போய் கேட்கலாம். எது வரைக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு தெளிவா சொல்லி தந்தாங்க பாருங்க. ஹத்தா யுஸீபஹா, அது கிடைக்கும் வரைக்கும் கேட்கலாம், கிடைச்சா நிப்பாட்டிடணுங்க. அதுக்கு பிறகு சும்மா யும்சிக், அதுக்கு பிறகு கேட்க கூடாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னைக்கு நம்ம எப்படிங்க சமூக பணி செய்கிறோம்? நோன்பு மாசத்துல பள்ளியில கஞ்சி கொடுப்பாங்க. பள்ளியில கஞ்சி கொடுக்கறது சமூக பணியா இல்லையாண்டு தனியே தேடி பார்க்கணும். அது வேறொரு பகுதி. அதை நீங்க அல்லாஹ்வை பயந்து தேடி பாருங்க. அதுக்கு நான் தீர்ப்பு சொல்ல வரல. கஞ்சிக்கு பணம் சேர்ப்பாங்கங்க. ஒரு கஞ்சிக்கு 20,000 போகுதா? ஒரு கஞ்சிக்கு 20,000 போனா இவங்க 35 கஞ்சிக்கு சளி சேர்ப்பாங்க. என்னங்க ரைட் இருக்குது? பள்ளி என்று சொல்லி பிச்சையை உருவாக்க முடியுமா? பள்ளியில பல ஜாதி பிச்சை நடக்குதுங்க, தனியா பேசப்படணும். அன்பாண்டவர்களே, பள்ளி வருமானம், ஒரு மௌலவி ஒரு ஹசரத்துக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, ஒரு முஅத்தினாருக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. இவ்வளவு மாச செலவு தேவைப்படுது, இவ்வளவு வருஷ செலவு தேவைப்படுது. மக்கள்கிட்ட சந்தா கேட்கலாம். சந்தாவால செலவை கவர் பண்ண ஏழும்னு சொன்னா அதுக்கு மேல தாங்கன்னு கேட்க முடியாதுங்க. அப்படியே சொல்றாங்க ரசூலுல்லாஹ். சமூக பணிக்காக ஈடுபடுறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது, ஒரு மஸ்ஜிதை கட்டினோமுங்க. ஒரு மஸ்ஜிதை கட்டி முடிய ஒரு 5 லட்சம் 10 லட்சம் என்ன செஞ்சிட்டுது? எரியஸ் வந்துட்டுது. இவங்க 10 லட்சத்துக்கு வலை போட்டுடுவாங்க. 5 லட்சம் எரியஸ் நின்றா 10 லட்சத்துக்கு பில் உடைப்பாங்க. கேட்டா இன்னும் 5 லட்சம் வேறு நம்மளும் செய்யலாமே. அடே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? எப்ப சமூக பணிக்கு கேட்கலாம்? ஒரு சுமையை சுமந்துட்டியா, சமூகத்துக்கு கொண்டு செய்ய வேண்டி வருதா, கொட்டேஷனை போடு, எவ்வளவு வேணுமோ அதை கேளு. அது கிடைச்சிட்டு தான் அதுக்கு மேல ஒரு சதம் கேட்க கூடாதுங்க. கேட்டா அது ஹராம், கேட்டா அது நரக நெருப்பு. இன்னைக்கு சமூக பணி செய்யறாக்களை கேட்கிறேன்னா இந்த ஒழுக்கத்தை தெரிஞ்சிருக்கிறோமா? இந்த பணியை சரியா விளங்கி செய்யறோமா? நாங்க அன்பாண்டவர்களே, சமூகத்துக்காக கேட்கிறோம் என்று சொல்லி சமூகத்திட அளவை தாண்டி கேட்டா அதுவும் கூடாதுன்னு சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம்ன்றதை என்ன செஞ்சிடக்கூடாது. நானும் நீங்களும் மறந்து தெளிவா விளங்குங்க. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? அது கிடைக்கும் வரைக்கும் கேட்கலாம், சும்மா யும்சிக், அதோட நிறுத்தணும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். இதை விளங்கிக்கிட்டு சமூக பணிக்கு தாங்க, ஊர் வேலைக்கு தாங்க, பொது வேலைக்கு தாங்கன்னு கேளுங்க. அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அதை கேட்டா மறுமையில குற்றம் பிடிக்கப்பட்டுடுவோம். சமூக பணியில ஈடுபடுறவங்க மிச்சம் அல்லாஹ்வை பயந்து தான் என்ன செய்யணும்? இந்த விஷயத்துல கையாளணும். இரண்டாவது மனிதர் யார்? வரஜுலுன் அஸாபத்துஹு ஜாயிஹத்துன், ஒரு மனிதனுக்கு அழிவு வந்துட்டுதுங்க. ஒரு திடீர் சோதனை வந்துச்சு, பெரிய ஒரு சூறாவளி அடிச்சுது, இருந்த ஊடு வாசலாம் கலட்டிக்கு போயிட்டுது. இப்ப இவருக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லை, வீடு கட்டுறதுக்கு வசதி இல்லை, இருந்ததெல்லாம் அழிஞ்சு போயிட்டுது. ஒரு பூமி அதிர்ச்சி நடந்தது, இருந்த கடை இருந்த ஊடெல்லாம் போயிட்டுது. இப்ப இவருக்கு தின்ன குடிக்கவும் இல்லை. என்ன திடீர்னு ஒரு வெள்ளம் அடிச்சது, இருந்ததெல்லாம் கழுவிக்கிட்டு போயிட்டு, கட்டிலும் இல்லை, மெத்தையும் இல்லை, என்ன அமருவதற்கு சேயார்களும் இல்லை, வீட்டில் ஒன்றுமே இல்லை, தின்றதுக்கு குடிக்கிறதுக்கும் இல்லை. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை மட்டும் பாருங்க. சோதனைகள் அழிவுகள் வந்தா அவருக்கு கேட்கிறது ஹலால், ஆனா அவருடைய சொத்துக்கள் அழிஞ்சு போயிருக்கணும். பேங்க்ல எல்லா சல்லியும் இருக்க இவருக்கு அழிவு வந்திருக்குது. இப்ப இவர் எல்லாருக்கும் கொடுக்கறது இவரும் கேட்டுக்கிறாரு. ஏழுமாங்க ரசூலுல்லாஹ் இஜ்தாஹத் மாலுஹு, அவருடைய சொத்துக்கள் அழிஞ்சு போயிட்டது, நிர்கதியா நிக்கிறாரு. இவர் கேட்கலாமுங்க, ஃபஹல்லத் லஹுல் மஸ்அலாம் ஹத்தா யுஸீப கிவாமம் மின் ஐஷ். என்னத்தை கேட்கலும் தெரியுமா? தண்ட உடம்ப, தண்ட பொடிய, தண்ட வாழ்க்கைய நிறுத்தி கொள்றதுக்கு எது போதுமோ அது கேட்கலாம். வீடு அழிஞ்சிட்டுதுங்க, வாகனம் அழிஞ்சிட்டுதுங்க, சொத்து செல்வம் எல்லாம் அழிஞ்சிட்டு, எதை கேட்கலாம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். வீடு கட்ட சல்லி கேட்கலாமா? வாகனம் வாங்க சல்லி கேட்கலாமா? இல்லைங்க. எனக்கும் என் பொஞ்சாதி என் 2 பிள்ளைக்கும் தின்றதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவைப்படுதுங்க, அதை தாங்க. 1001 ரூபாவும் கேட்கக்கூடாதுங்க.
இந்த அளவு அழிவுகள் வந்தாலும் சுயகௌரவத்தோடு வாழச் செய்த மார்க்கம் இஸ்லாம்டா. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோமாங்க? நான் சொன்னனே, கௌரவ பிச்சை, சமூக பணியை செய்யறோம்னு கௌரவ பிச்சை நடத்துறாங்க. பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு உதவி செய்யறோம்னு கௌரவ பிச்சை நடத்துறாங்க. அல்லாஹ் சும்மா விடுவானா? அதனாலங்க நம்ம ஒரு பொறுப்புக்கு நிக்கிறோமா, பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்காக குரல் கொடுக்கிறோமா, எவ்வளவு தேவையோ அவ்வளவு கேட்போமுங்க. அது கிடைச்சா நிப்பாட்டிடுவோமுங்க. திருப்பி தேவைப்பட்டா கேட்போம். இப்ப கேட்டா ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வைக்கிறது. இது பொதுப்பணியில வராதுங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வரஜுலுன், ஒரு மனிதர் இருக்கிறார், அஸாபத்துஹு ஃபாகத்துன், ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்துட்டது, வறுமை வந்துட்டது. இந்த லிஸ்ட்ல தான் நிறைய பிச்சைக்காரர்கள் சுத்துறது. நல்லா விளங்கிக்கங்க, ரசூலுல்லாஹ் போட்ட வரம்ப விளங்குங்க. ஒரு மனிதனுக்கு வறுமை வந்து விட்டது, கஷ்டம் வந்து விட்டது. எந்த அளவு கஷ்டம் தெரியுமா? இவர் கஷ்டவாளின்றது ஊர்ல பிரபலியமாகுது. இவருக்கு வாழ்வாதாரம் இல்லைன்றது ஊர்ல பிரபலியமாகுது. இவர் உண்மையிலே பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறான்றது ஊர்ல பிரபலியமாகுது. எந்த அளவுக்கு? ஹத்தா யகூம ஸலாஸத்தும் மின் ஸவில் ஹிஜா மின் கௌமிஹி, அவருடைய கூட்டத்தில் இருக்கிற நல்ல படிப்பறிவுள்ள 3 பேர் சொல்றாங்க, நீ கை நீட்டி கேட்க தகுதியானவர். இந்த மனுஷனுக்கு போய் தாங்கன்னு கேட்டா ஹலால். எது வரைக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, ஹத்தா யுஸீப கிவாமம் மின் ஐஷ், தண்ட வாழ்வாதாரத்தை தன்னை நிறுத்திக் கொள்றதுக்கு எது தேவையோ அதை கேட்கலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எந்த அளவு இஸ்லாம் தெளிவா சொல்லி தந்திருக்கு பாருங்க. இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இன்னொன்றையும் சொன்னாங்க, ஃபமா சிவாஹுன்ன மினல் மஸ்அலதி யா கபீஸா, கபீஸாவே, இந்த 3ஐயும் அந்தந்த வரம்புகளை தாண்டி கேட்கின்ற பிச்சை இருக்குது பாருங்க, சுஹ்துன், அது ஹராம். வரம்புகளை தாண்டி கேட்கிற மனிதர் ஹராத்தை தான் சாப்பிடுகிறார் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கேட்கிற விஷயத்துல மிச்சம் கவனமாயிருங்க. அது சமூகத்துக்கு கேட்டாலும் சரி, ஏழைகளுக்கு கேட்டாலும் சரி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு கேட்டாலும் சரி, கேட்கிற விஷயத்துல கவனமா இருங்க. தண்ட குடும்பத்துக்கு கேட்டாலும் சரி, உலமாக்களுக்கு கேட்டாலும் சரி, பிரச்சாரகர்களுக்கு கேட்டாலும் சரி, தஅவா பணிக்கு கேட்டாலும் சரி, பள்ளி கட்ட கேட்டாலும் சரி, எந்த சமூக பணிக்கு கேட்டாலும் சரி, கேட்கிறதுலையும் கவனமா இருங்க. நம்ம சமூக பணிக்கு கேட்டு மறுமையில் என்ன செஞ்சிடக்கூடாது, கை சேதப்பட்டுறக்கூடாது, அது ஹராமாவிடக்கூடாதுன்ற ஆழமான ஒரு பாடத்தை நானும் நீங்களும் படித்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. சமூக பணி செய்யணுமாங்க, கை நீட்டி கேட்காதீங்க. இந்த பாருங்கப்பா, ஊரில் இப்படி ஒரு நல்ல பணி செய்யறதுக்கு இருக்குது, விரும்பி நாட்கள் கொடுத்துட்டு போங்க. தாங்கன்னு கேட்காதீங்க, தாங்கன்னு கேட்காதீங்க, விரும்பி நாட்கள் கொடுத்துட்டு போங்க. அறிவிப்பு செய்யுங்க, விரும்பி நாட்கள் கொடுக்கட்டும். இந்த அப்பா இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வீடு வசதி இல்லை, கூரை போடுறதுக்கு வழி இல்லை, யாராவது உதவி செய்யுங்கண்டா நீங்க போய் உதவி கேட்காதீங்க, யாருக்கிட்டும் கேட்காதீங்க, அறிவிச்சுடுங்க, செய்தாக்கள் செஞ்சுட்டு போயிடட்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே பொதுப்பணியாக இருந்தாலும் சமூக பணியாக இருந்தாலும் தனக்காக கேட்பதாக இருந்தாலும் அளந்து கேட்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இந்த கௌரவத்தை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய வரலாற்றில் இந்த கை நீட்டி கேட்கிறத அறிஞர்கள் எந்த அளவு பேசினாங்க. நாங்கள் 4 மதுஹபுடைய இமாம்கள் சொல்றோம் தானே சகோதரர்களே, 4 மதுஹபுடைய இமாம்கள் சொல்றோமே, இந்த 4 மதுஹபுடைய இஜ்மான்னு சொல்லுவோமே, இதுக்கெல்லாம் இஜ்மா பேசுவாங்க. அந்த 4 அறிஞர்களும் கருத்து வேற்றுமை படாமல் ஒன்றுபட்ட கருத்து சொன்ன ஒரு இடத்தை பார்ப்பதாக இருந்தால் எதுல சொன்னாங்க தெரியுமா? ஒரு மனிதன் கை நீட்டி கேட்க கூடாது. எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? பள்ளியில கை நீட்டி கேட்கிறது இருக்கே, பள்ளியில சொன்னாங்க பாருங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் அவங்களோட மதுஹபுல வந்த அறிஞர்கள் சொன்னாங்க, யுக்ரஹு சுஆலு ஸதகதி ஃபில் மஸ்ஜித், மஸ்ஜிதுல தாங்கன்னு கேட்கிறது ஹராம், மஸ்ஜிதுல கேட்டா கொடுக்கிறதும் ஹராம் உண்டாங்க. அல்லாஹு அக்பர். ஏங்க, மஸ்ஜித்ன்றதே படைச்சவன் ரப்ப வணங்குற இடம், கௌரவம், சுயகௌரவத்தோடு வாழ்கிற இடம். அந்த இடத்துல சுயகௌரவத்தை இழக்கிற மனிதர்களை உருவாக்கலாமா?
இன்னைக்கு பள்ளியே பிச்சை கேட்டுட்டு இருக்குங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு அழகான ஃபத்வான்னு பாருங்க. ஷாஃபி இமாம் அந்த மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் சொன்னாங்க, யுக்ரஹு சுஆலு ஃபில் மஸ்ஜித், மஸ்ஜிதுல வந்து கை நீட்டி கேட்கிறது ஹராம். வ இதா கான ஃபீஹி தஹ்வீஷுன் வ ரஃப்உ ஸௌத்தின் ஃபயஹ்ரும். ஷாஃபி மதுஹபுல சொன்னாங்க. அதுலயும் பொதுவாகவே அந்த அறிஞர்கள் மக்ரூஹ்ன்ற ஒரு வார்த்தையை போடுவாங்கங்க. மக்ரூஹ்ன்று போட்டாலே முன்னைய அறிஞர்களோட பாவனையில் அது ஹராம்ன்றதை தான் குறிக்கும். ஷாஃபி மதுஹபுல சொன்னாங்க அது கேட்கிறது வெறுக்கத்தக்க ஒரு செயல், அதுலயும் சத்தம் போட்டு கேட்பாங்கன்னு அது ஹராமுண்டாங்க. இன்னைக்கு மைக் போட்டு கேட்குறாங்களா இல்லையா? ஊர் முழுக்க ஸ்பீக்கர் கட்டி அறிவிக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹு அக்பர். மாலிகி மதுஹப் அறிஞர்கள் சொன்னாங்க, யுன்ஹா அனி சுஆலி ஃபில் மஸ்ஜித், மஸ்ஜிதுல வந்து கை நீட்டி கேட்கிறத தடுக்கப்படும். வயுக்ரஹு இஅதாஉ ஸாயிலி ஃபீஹி, மஸ்ஜிதுல வந்து பிச்சை கேட்டா கொடுக்கிறவருக்கும் கூடாதுண்டாங்க. இமாம் அபூ ஹனீஃபா இமாம் சொன்னாங்க, யஹ்ருமு சுஆலு ஃபில் மஸ்ஜித், தெளிவான வார்த்தையில சொன்னாங்க, மஸ்ஜிதில் கை நீட்டி கேட்பது ஹராம், கேட்டா மஸ்ஜிதுல கொடுக்கிறதும் என்ன கூடாதுண்டாங்க. எவ்வளவு விசாலமான ஃபத்வாங்க. சமூகத்தில் இந்த ஃபத்வாவை மட்டும் ஹயாத்தாக்கினாலே பிச்சைக்கார சமூகத்தை என்ன செஞ்சிடலாம், கௌரவமா வாழ வச்சிடலாம். எனவே அன்பாண்டவர்களே, இந்த விஷயத்துல கவனம். சமூக பணி நம்ம சொன்னோம், பள்ளி கட்டுறது, மதரசா கட்டுறது, பாடசாலைகள் கட்டுறது. இந்த சமூக பணி ரசூலுல்லாஹ் 3 அனுமதிச்சாங்களே, அனுமதிச்சதை கேட்கறது பிரச்சனை இல்லை, ஆனால் அளவை தாண்டி கேட்கக்கூடாது. எஸ்டிமேட்டை கேளுங்க. மதரசா கட்டுறதுக்கு எவ்வளவு போகுது? 10 லட்சமா? அதுக்கு மேல் ஒரு சம் சேர்க்கக்கூடாதுங்க. மதரசா கட்டுறதுக்கு 20 லட்சமா? அதுக்கு மேல் ஒரு சம் சேர்க்கக்கூடாதுங்க. இன்னைக்கு என்னங்க நடக்குது? கேட்கிறோம்ன்ற போர்வையில மதரசாவை கட்டி 10 வருஷத்துக்கு கொண்டு போறதுக்கே என்ன செஞ்சிடறாங்க? என்ன சொல்லுவோம்? இப்படித்தாங்க, இப்படி ஒரு சமூக பணி நடக்குது, இப்படி ஒரு நல்ல பணி நடக்குது, விரும்புறாக்கள் என்ன பண்ணுங்க, தாங்கன்னு கேட்க மாட்டோம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எப்பொழுதும் நாங்கள் இஸ்லாமிய வரம்புக்குள் வாழ வேண்டும். இஸ்லாமிய வரம்பை தாண்டி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எனவே கை நீட்டி கேட்பதை கடுமையாக எதிர்த்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். சுய கௌரவத்தை கட்டி காத்த மார்க்கம் இஸ்லாம். உலகத்தில் கை நீட்டி கேட்க ஆரம்பித்தால் அவன் ஏழையாகவே வாழ்வான், கை நீட்டி கேட்டுக்கொண்டே இருப்பான். மறுமையில் முகத்தில் சதையில்லாத நிலையில் அல்லாஹுவை சந்திக்கும் வரைக்கும் என்ன செய்வான்? எனவே இந்த எச்சரிக்கை செய்திகளை புரிந்து கொண்டு கை நீட்டி கேட்பதற்கு இஸ்லாம் வழங்கிய அந்த வரம்புகளை விளங்கி கொண்டு அதிலே மிக கவனமாக இருப்போம், மிக எச்சரிக்கையாக இருப்போம். ஏன் கை நீட்டி கேட்கிறதில் அளவை தாண்டி கேட்டா நபிகளா சொன்ன வார்த்தை என்ன? அது ஹராம், அதை சாப்பிடுபவர் ஹராத்தை சாப்பிடுகிறார். இதை மட்டும் கவனத்தில் வச்சு இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருப்போம். எங்களோட சமூகத்தில் நாங்கள் குர்ஆன் சுன்னாவை பேசுகிற நாங்கள் வீடு வீடாக சென்றாவது இந்த பிரச்சாரத்தை கொண்டு போகணுமுங்க. சீதனத்தை எப்படி நம்ம கடுமையாக கண்டிக்கிறோமோ அது மாதிரி பிச்சை கேட்கிறத வீடு வீடாக கொண்டு போய் போகாதீங்கப்பா, மறுமையில் நரகம் போவீங்க, கேவலப்படுவீங்க. அந்த சமூகத்தை பாதுகாக்க முடியுமா? பாதுகாப்போம். செல்வந்தர்கள் தனவந்தர்கள்ட்ட போய் சொல்லுவோம், நீங்க வர வைக்காதீங்கப்பா, வீடு வீடா தேடி சென்று கொடுங்க. அதுதான் சிறந்த தர்மம்ன்றது என்ன செய்வோம்? வலியுறுத்துவோம். அதனூடாக சுயகௌரவமாக வாழ்கிற ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி